வணக்கம். தினம் ஒரு தாவர வகைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது சாட்டணைக்கீரை. இது சாரணைக்கீரைன்னு சொல்லப்படுது. ஆனால் எங்கள் ஊரில் சாட்டணைக்கீரைன்னு தான் சொல்லுவாங்க. சாட்டணைக்கீரை ஒரு சிலர் மூக்கிரட்டைக்கீரை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது மூக்கிரட்டைக்கீரை இல்லை. மூக்கிரட்டைக்கீரையின் குடும்ப வகையை சார்ந்தது. இந்த சாட்டணைக்கீரை எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது. வைட்டமின், புரதம், தாது எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. இதை வாரத்தில் ஒரு 2 முறை உணவாக எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. இந்த சாட்டணைக்கீரை அதிகமாக உணவாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகமாக உணவாக எடுத்தால் இது அதிகமாக உடம்பு பேதி ஆகிடும். அதான் கால்நடைகள் அதிகமாக சாப்பிடுது, அது உடம்பு பேதி ஆகிடும். மனிதர்களும் இதை அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. கலவை கீரையாக மற்ற கீரைகளோடு கலந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து துவையலாக செய்து சாப்பிடுவாங்க. இந்த சாட்டணைக்கீரை வெண் சாட்டணை, சிவப்பு சாட்டணை 2 வகைப்படும். அது தண்டில் லைட்டாக நிறம் மட்டும் மாறும். இந்த சாட்டணைக்கீரை உடம்புக்கு நல்லது. உடம்பை உஷ்ணமாக்கி உடம்பு எடையை குறைக்க அதிகமாக பயன்படுது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.